ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து வாழைக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம். இன்றைக்கி அமாவாசைன்றதுனால வாழைக்காய் எல்லார் வீட்லேயுமே கம்பல்சரி செய்வாங்க. ஸோ வாழைக்காவை ஜஸ்ட்டு பீஸாக ரவுண்டாக கட் பண்ணி வறுக்கிறது இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எண்ணெய் விட்டு இந்த பிரியாணிக்கு ஸ்லைசரில் எப்படி நம்ம ஆனியன் கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி பதத்தில் ஆனியனை கட் பண்ணி எண்ணெய் காஞ்சதும் ஆனியனை நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் ஓரளவுக்கு ப்ரௌனாக ஆன பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு ஜீரகம் இதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக கிரேவியாக ஓரளவுக்கு வரணும் அப்படின்னா இந்த பதத்தில் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிப்போம். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து வாழைக்காய் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும் இந்த மாதிரி பொடிசாக இருக்கிறதுனால. ஸோ தண்ணியில் எதுவும் விடவே வேண்டாம். டைரெக்டாகவே நீங்கள் ஓரளவுக்கு ஸ்லோவில் வச்சு செஞ்சிங்கன்னா வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும். ஸோ இந்த வாழைக்காய் போடும்போது மஞ்சத்தூளும் உப்பும் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கரம் மசாலா ஸ்லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ டேஸ்ட் ரொம்பவே என்ஹான்ஸ் ஆகிருக்கும், நல்லாயிருக்கும். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இது நல்லா கலரி விட்ட பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஸ்லோலியே தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு ஸ்லோலியே நல்லா வதங்கட்டும். ஸோ அதுக்குள்ளேயே வாழைக்காவும் வெந்துடும். ஸோ ஓரளவுக்கு வதங்கிடும். ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ நம்ம போட்டிருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அந்த வாழைக்காயில் இறங்கிடும். இப்போ வந்து நான் புதினாவும் கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன் நான் என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. ரொம்ப கலரிட்டே இருந்தோம்னாலும் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு நல்லா கலரி விட்டுட்டு ஸ்லோலியே வச்சுருங்க. ஸோ அது நல்லா உங்களுக்கு கிரேவி பதத்தில் அதுவே திரண்டு வந்துடும். இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பசங்க ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சம்டைம்ஸ் இதை கலரி சாப்பாடில் கூட கொடுத்து அனுப்பலாம். பை பை, தேங்க்யூ.